ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஐஐடிஎம் ஆன்லைன் டிகிரி, ஐஐடி மெட்ராஸோட ஆன்லைன் டிகிரி அப்ளிகேஷன் குவாலிஃபைர் எக்ஸாம்க்கு நம்ம எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த இதுக்கு போறோம்னா நீங்க google.comல போய் ஐஐடிஎம் ஆன்லைன் டிகிரி அப்படின்னு கொடுத்தாலே ஐஐடிஎம்னா மெட்ராஸோட ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம் வந்துடும். நீங்க ஜஸ்ட் இந்த வெப்சைட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து நிற்கும். பட் சில பேருக்கு என்ன ஆகும்னா நீங்க கூகுள்ல போயிட்டு இந்த மாதிரி வராம ஐஐடிஎம் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்தா ஸோ அவங்களோட டைரக்ட் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ இப்படி வந்தாலும் சரி, அது வந்தாலும் சரி. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நவ் ஓப்பன் ஃபார் மே 2025 இருக்கு அண்ட் க்ளோஸ் பை மே 20. எதுக்குன்னா ஜூலைல நடக்கக்கூடிய குவாலிஃபைர் எக்ஸாம்க்கு இப்போ வந்து அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணணும். மே 20க்குள்ள முடியும். ஸோ ஜஸ்ட் இங்க அப்ளை நவுன்னு இருக்கு. இந்த அப்ளை நவ் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த இந்த பேஜும் ஒரே பேஜ் தாங்க. ஸோ சைன் இன் வித் கூகுள். என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா இது உங்க பர்சனல் இமெயில் ஐடி யூஸ் பண்ணுங்க, டொமைன் இமெயில் ஐடி யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ பர்சனல் இமெயில் ஐடி இங்க பர்சனல் இமெயில் ஐடி இங்க இருக்கு. நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நான் வந்து இந்த அப்ளிகேஷனுக்குள்ள போயிடுறேன். ஓகே, ஸோ அப்ளிகேஷனுக்குள்ள நான் ஆல்ரெடி கொஞ்சம் எடிட் பண்ணியிருந்தேன். பட் கண்டினியூ எடிட்டிங் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டா என்ன கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் கேட்கும், எக்ஸாம் சிட்டி ஆப்ஷன் கேட்கும், அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அப்புறம் ப்ரிவியூ, அப்புறம் பேமெண்ட் பேஜ். இந்த பேமெண்ட் பேஜ்க்கு அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் நம்ம அப்லோட் பண்றது, இந்த 10th 12th இதெல்லாம் கேட்டாங்கன்னா அப்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் இங்க இருக்கும். ரைட். ஸோ இங்க அப்ளிகன் நேம் கேட்டிருக்காங்க. அங்கேயே அந்த அப்ளிகன் நேம் எப்படி இருக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது உங்க 12th யூஜிலேயோ 12த்லயோ எப்படி நேம் இருக்குமோ அதே மாதிரி கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட்ல இதுதான் வரும். ஸோ நேம் சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டாங்க, கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணாம கேபிட்டல் லெட்டர்ல என் நேம் டைப் பண்ணி இனிஷியல் இங்க கொடுக்குறேன். ஸோ டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன். அப்புறம் ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேல்னு கொடுத்துட்றேன். கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் நம்ம இந்தியான்னு கொடுத்துட்றோம். ஐடி டைப் கேட்டிருக்காங்க, நான் ஆதார் கார்டை கொடுத்துருக்கேன். நீங்க வேணும்னா பேன் கார்டு, பாஸ்போர்ட், 12th ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஆதார்னு கொடுத்ததுனால ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. நான் இந்த வீடியோல காமிக்கிறது என்னோட ஒரிஜினல் ஆதார் நம்பர் இல்லைங்க, டூப்ளிகேட் நம்பர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல், கம்யூனிட்டி வைஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா நீங்க ஸ்காலர்ஷிப்கான ஸ்டூடெண்ட் அப்படின்னா இதை கரெக்டா நம்ம கொடுக்கணும். இந்த ஸ்காலர்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம் காமிக்கிறேருங்க. ரைட், இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்ஸை பத்தி நம்ம முன்னாடி நிறைய பேசி இருந்தோம். ஸோ அதாவது நீங்க ஓசி இதோ இங்க இருக்கு பாருங்க, நான் கொஞ்சம் ஜூம் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜென்ரல் கேட்டகரியில இருந்து ஃபேமிலி இன்கம் கிரேட்டர் தேன் 1 LPA ஆர் கிரேட்டர் தேன் 5 லெஸ் தேன் 5 LPA இருந்தா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பிளஸ் ஃபேமிலி இன்கம் இந்த லெவல்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு 50% வெய்வர். ஓபிசியா இருந்தா ஒரு வெய்வர். ஸோ ஓபிசினா ஓபிசி என்சிஎல்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் பிளஸ் ஃபேமிலி இன்கம் வாங்கணும். ஜென்ரல்னா இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பிளஸ் ஃபேமிலி இன்கம் வாங்கணும். ஸோ கம்யூனிட்டி வைஸ்னா நீங்க கம்யூனிட்டி. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரின்னு கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அங்க ஸ்காலர்ஷிப் ஏதாவது நீங்க கிளைம் பண்றீங்கன்னா அது கரெக்டா கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிசி லெஸ் தேன் கிரேட்டர் தேன் 1 lakh அண்ட் லெஸ் தேன் 5 LPA ஓபிசி என்சிஎல்ல நீங்க கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி ஜேஇ அட்வான்ஸ் லாஸ்ட் இயர்ல ஸ்கோர் வச்சிருக்கீங்களான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் தரணும். நோன்னு கொடுத்தா எதுவும் வேண்டியதில்லை. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இந்த ஸ்காலர்ஷிப்ல இருந்துச்சு, அது எஸ்ன்னு கொடுத்தா அதுக்கான ரெக்கார்ட்ஸ் பின்னாடி ப்ரொவைட் பண்ணணும். நோன்னு நான் கொடுத்துறேன். டிஃபென்ஸ், பேராமெடிக்கல் இந்த மாதிரி பேராமிலிட்டரி இல்லை இருந்தா நீங்க எஸ்ன்னு கொடுங்க. ஸோ 12th பாஸ்டா இருந்தா எஸ்ன்னு கொடுத்துருங்க. எந்த இயர் பாஸ் பண்ணதுன்னு நம்ம கொடுக்கணும். பிளஸ் உங்க ஃபோன் நம்பர் என்னன்னு கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது எக்ஸாம் சிட்டி ஆப்ஷன் போயிடும். ஸோ இங்க கண்ட்ரி இந்தியா கொடுத்துருங்க. இது எதுக்குன்னா இந்த குவாலிஃபையர் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். அப்போ எந்த சிட்டின்னு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க, 2 சிட்டி கேட்பாங்க. அதுல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இடம் இல்லாம போனா மட்டும் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் போவாங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க. சிட்டி ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து கோயம்புத்தூரா இருந்தா ஃபர்ஸ்ட் சிட்டி கோயம்புத்தூர் கொடுத்துருங்க. இல்ல அடுத்த ஸ்டேட் சிட்டி வந்து ஈரோடு, ஏன்னா திருப்பூர் கிடையாது, ஈரோடு தான் அடுத்த பக்கம். ஸோ ஈரோடுன்னு கொடுத்துட்றோம். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் படிச்சுட்டு எஸ் ஐ ஹவ் ரெட் அப்ளிகேஷனை நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். வாட்ஸ்அப், இமெயில் இந்த மாதிரி தான் கம்யூனிகேஷன் வரும். சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கணும், எக்ஸாம் ஸ்கெடியூலிங் எப்போ நடக்கும், 2 சாய்ஸஸ் கொடுத்துருப்போம். ஐடி ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், பொய்யா இருக்கக்கூடாது. ஸோ
ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே படிச்சு பார்த்துட்டு மால் ப்ராக்டிஸ்னா என்ன அப்படின்னுலாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இங்கே வந்துடும். நீங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டானு சொல்லி நீங்க இதில் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு சப்மிட் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஓகே, இந்த பேமெண்ட் வந்து கம்யூனிட்டி வைஸ் இது உங்களுக்கு மாறிக்கும். அங்கே முன்னாடி ஸ்காலர்ஷிப்ல காமிச்ச மாதிரி குவாலிஃபைட் எக்ஸாம் கம்யூனிட்டி வைஸ் ஸ்காலர்ஷிப் 1500 இருக்கு. பட் ஓபிசி பிசிக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அக்ரி அண்ட் பேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஓகே, ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட இந்த சர்டிபிகேட் அப்லோடிங் எல்லாம் கேட்பாங்க. இந்த 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்க, உங்க போட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுங்க, டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே அங்க கொடுத்துருப்பாங்க. என்னென்னலாம் அப்லோட் பண்ணணும் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்க வரும். நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு பண்ணணும். ஸோ இந்த குவாலிஃபைட் எக்ஸாம் முடியறதுக்குள்ளேயாவது அந்த எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட்டும் ஓபிசி என்சிஎலும் நம்ம வாங்கணும். ஏன்னா ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் என்ரோல் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்காலர்ஷிப் வேணும்னா அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாதான் அந்த ஸ்காலர்ஷிப் நம்மளுக்கு கிடைக்கும்.